வாயு வெளியேறுவது ஃபார்ட்டிங் என்பது அனைவருக்கும் பொதுவான மனித அனுபவங்களில் ஒன்றாகும். நாம் உணவு சாப்பிடும் நொடியிலிருந்து அந்த உணவு செரிமான அமைப்பில் ஒரு நீண்ட பயணத்தை தொடங்குகிறது. அது வயிற்றிலிருந்து குடலுக்குள் செல்லும்போது என்சைம்கள் மூலம் உடைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் குடலில் வாழும் கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் உணவை செரிமானம் செய்ய உதவுகின்றன. குறிப்பாக நார்ச்சத்து மற்றும் சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள் போன்ற உடல் முழுமையாக உடைக்க முடியாத உணவுகளை செரிக்க இவை மிகவும் அவசியமானவை. இந்த செயல்முறையில் கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், மீத்தேன் மற்றும் சில சமயங்களில் சல்பர் போன்ற வாயுக்கள் உற்பத்தியாகின்றன. வாயு உருவாகுவதற்கான இன்னொரு காரணம் நாம் விழுங்கும் காற்றாகும். நாம் சாப்பிடும்போது, குடிக்கும்போது, ஜூயிங் கம் மென்று கொண்டிருக்கும்போது அல்லது சாப்பிடும்போது பேசும்போது கூட சிறிதளவு காற்று செரிமான குழாயில் நுழைகிறது. இதில் சில காற்று மேல் வழியாக ஏப்பமாக வெளியேறுகிறது. மீதமுள்ள காற்று குடலுக்குள் பயணித்துக் கொண்டே இருக்கும். இந்த வாயு குடலுக்குள் அதிகமாக சேரும்போது உடல் அந்த அழுத்தத்தை குறைக்க ஒரு பாதுகாப்பான வழியை தேடுகிறது. அதை அடக்கி வைத்திருப்பது உடலுக்கு நல்லதல்ல, மேலும் அசௌகரியத்தையும் ஏற்படுத்தும். அதனால் குடல் வெளியேற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக சிக்னல் அனுப்புகிறது.